எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்னைக்கு நம்ம ஒரு இன்ஸ்டன்ட் ரவ ஊத்தாப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மெஷரிங் கப் அல்லது ஒரு டம்ளர்ல 1 கப் அளவு வறுக்காத ரவ, வறுத்த ரவ சேர்த்துட்டு, அது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் பக்கம் இத அப்படியே ஊற விட்டுட்டு, 10 நிமிஷம் கழிச்சு நம்ம மூடிய ஓப்பன் பண்ணி பார்த்தா ரவ நம்மளுக்கு நல்லா இந்த மாதிரி ஊறி வந்திருக்கும். இது கூட நம்ம காய்கறிகள் நம்ம விருப்பத்துக்கு தக்கன நம்ம வீட்ல என்ன காய்கறிகள் அவைலபிளா இருக்கோ அத நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு எடுத்திருக்க காய்கறிகள் வந்து கேரட்ட வந்து ஒரு சின்ன கேரட்ட துருவி வச்சிருக்கேன். அது கூட ஃப்ரோசன் ஸ்வீட் கார்ன் எனக்கு கிடைச்சுச்சு. நீங்க அதுக்கு பதிலா மஷ்ரூம் கூட சேர்த்துக்கலாம். 1/2 கொடை மிளகாய், 1 பெரிய வெங்காயம், கொத்தமல்லி இதுதான் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம இந்த ரவையோட சேர்த்துக்கிறலாங்க. நம்ம கையில அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இத எடுத்து போட்டுட்டா போதும். குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப எடுத்திருக்க கேரட் எல்லாத்தையும் இந்த பவுல்ல சேர்த்துட்டு, இது கூட காரத்துக்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து சீரகத்தூள் அல்லது கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, ஒரு தவாவ நல்லா சூடுபடுத்திக்கலாம். நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி மிளகாய் தூள், மல்லித்தூள் சேர்க்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கு ஃப்ளேவர் ஃபுல்லும் நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா கல்லு சூடானதும் இந்த மாதிரி சின்ன சின்ன இதா ஊத்தாப்பம் ரேஞ்சுக்கு ஊத்திட்டு, நெய் அல்லது நல்லெண்ணெய் நம்ம வீட்ல என்ன எண்ணெய் இருக்குதோ அத வந்து ஊத்தி மூடி போட்டு மூடி மிதமான தீயில பொறுமையா வேக வச்சு நம்ம திருப்பி எடுத்து சுட்டெடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அருமையான குயிக் அண்ட் ஈஸியான ரவ ஊத்தப்பம் தயார். இதுக்கு வந்து நீங்க தேங்காய் சட்னியோட சாப்பிடலாம். குழந்தைங்க வந்து சும்மாவே அத வெறுமனாவே சாப்பிட்டுருவாங்க. ஆ ப்ளே ஸ்கூலுக்கு போற குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்நாக்ஸ் ஏதாவது நம்ம குடுத்து விடுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நம்ம குடுத்து விட்டோம் அப்படின்னா, அவங்க நல்லா சாப்பிட்டு வருவாங்க. சாஃப்ட்டாவும் இருக்கும். உள்ள வெஜிடபிள்ஸ் அவங்கள சாப்பிட வச்ச மாதிரியும் இருக்கும். ரொம்ப ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியா நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். கட்டாயம் நீங்களும் இந்த இன்ஸ்டன்ட் ரவ ஊத்தாப்பத்த செஞ்சு பாருங்க. எவ்வளோ சாஃப்ட்டா இருக்குது பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழ உங்க கமெண்ட் செக்ஷன்ல குடுங்க. என்னோட வீடியோவ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாரா இருந்தீங்க அப்படின்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். பாய்.